ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ரொட்டீன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி ஈவினிங்கில். இது பார்த்திங்கன்னா கோழிக்கு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது நம்ம கடையில் வாங்குகிற கோழி தீவனம் தாங்க. இது அப்படியே கூட நம்ம கொடுத்துக்கலாம், கோழிங்களுக்கு நல்லா தான் சாப்பிடும். ஆனால் நம்ம லைட்டாக தண்ணி தொளித்து வச்சோம் அப்படின்னா வேஸ்ட்டு பண்ணாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்ருங்க. இல்லைன்னா இந்த மாவு மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் வேஸ்ட்டாக வீணாக போயிடும். அதனால தான் லைட்டாக தண்ணி போட்டு பிசைஞ்சு அப்படி நம்ம வச்சோன்னா எல்லாமே நீட்டாகவே சாப்பிட்றோம். அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் சாப்பாடு வச்சிட்றேன். இல்லைன்னா மழை வந்துச்சுன்னா சாப்பாடெல்லாம் வீணாக போயிடும், அவங்க அப்படியே போயிடுவாங்க. நம்ம போயிட்டு வந்துடலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் வச்சுட்டு வந்துடலாம். வரதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா குஞ்சு கோழிங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு. இது அதே சாப்பாடு தான், கொஞ்சம் பவுடர் ஃபார்மில் இருக்கும், அதை விட சின்னதாக இருக்கும். கொடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சாப்பாடு வருதுன்னு தெரிஞ்சோன்னே எட்டி எட்டி பார்க்குறாங்க. மேலேயே போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுவோங்க. இதோ ஸ்டெப்ஸ் இறங்கி போயிட்டோன்னா கோழிங்க இருக்கிற இடம் தான், போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஒரு வழியாக ஃபோனை ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டேன். 2-3 இடத்துலையா வச்சோன்னா தான் சண்டை போடாமல் நெருக்கம் இல்லாமல் ஃப்ரீயாக நின்றுட்டு சாப்பிட முடியும். எப்போவுமே நாங்கள் 2-3 பாத்திரத்தில் தனித்தனியாக தான் வைப்போம், அப்போ தான் ஃப்ரீயாக அவங்க சாப்பிடுவாங்க. என்ன தான் நம்ம பெரிய வேலை பார்த்தாலுமே நம்ம வீட்டில் இந்த மாதிரி கோழி, ஆடு, பசு இதெல்லாமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைஃபே ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கும்போது இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்ம இந்த வேலை செய்யும்போது அப்படியே ரிலீஃப் ஆகிடும். நமக்கே இப்படி இருக்குன்றப்போ உண்மையிலேயே அந்த வில்லேஜில், கிராமத்தில் விவசாயம் இந்த மாதிரி ஆடு மாடு கோழிங்க கூடவே ஃபுல் டைம் இருக்கிறவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க இல்லையா? எங்களுக்குமே, எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி, இந்த ஈவினிங் டைம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. என்னை விட அதிகமாக அவர் தான் இந்த கோழிங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். எப்போவுமே இந்த ஏரியா மொத்தமும் க்ளீன் பண்ணி ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பார். எந்த அளவுக்கு நம்ம கோழி வளர்க்கும்போது அந்த இடத்த சுத்தமாக வச்சுருக்குறோமோ அந்த அளவுக்கு எந்த இழப்பும் இல்லாமல் நமக்கு கோழிங்க கிடைக்குங்க. கோழிங்களுக்கு மருந்து அதெல்லாம் கொடுக்குறத விடவும் சுத்தமாக வச்சு பராமரிக்கிறது தாங்க ரொம்ப முக்கியமே. இப்போ இவங்க சாப்பிட்ற பாத்திரம்லாம் நாங்கள் டெய்லியுமே வாஷ் பண்ணிவிடுவோம். இந்த இடத்த சுத்தமாக டெய்லிக்குமே பெருக்கி அவங்க வேஸ்ட்டு எல்லாத்தையுமே நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துருவோங்க. அப்போ தான் அவங்க அந்த ஸ்மெல் இருக்காது. ஏன்னா நமக்கு இடம் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் இடத்துல நம்ம இவ்வளோ கோழிங்க வளர்க்கும்போது டெய்லிக்குமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம க்ளீனாக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கோழிங்களுக்கு எந்த நோயும் வராது, நமக்குமே வந்து போகிறதுக்கு எந்த ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்காதுங்க. இப்போ குட்டி கோழிங்களுக்கு சாப்பாடு வைக்க போயிடலாம். இன்னுமே இவங்க உள்ளே தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸுக்குள்ளே நாங்கள் வெளியே இது பண்ணிவிடுவோங்க. அவங்களுக்கான சாப்பாடு போட்டாச்சுங்க. காலையில் பொதுவாக அந்த ட்ரேயில் போடுவோம். இப்போ நான் சும்மா ஒரு வேளைக்கு போடுறதுனால இதுலேயே வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக சாப்பிடுதுங்கன்னு பாருங்களேன். அவ்வளோதாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். நம்ம போய் முட்டை எடுக்கிற வேலையை பார்க்கலாம். வாங்க போகலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் முட்டை கோழிங்க எங்கே போடும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்துருப்பேன். ரெகுலராக 2 இடம் செட் பண்ணியிருக்கோங்க. ஒன்று கோழி கூட்டுக்குள்ளேயே ஒரு ஏரியாவில் போடும். கோழி கூடு கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், சின்ன கூடு தாங்க. ஆனால் டெய்லிக்குமே க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருப்போம். அதனால் ரொம்ப வேஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்காது, சுத்தமாக இருக்கும் எப்போவுமே. முட்டை போடுறதுனால லைட்டாக டோர் சாத்தி வச்சுருப்பேன். ஏன்னா காக்கா எதுனா வந்துச்சுன்னா முட்டை எடுத்துகிட்டு போயிடும். இருட்டாக இருக்குது தெரியாது, அந்த முட்டை போட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா. இப்போ இன்னொரு இடத்துல போடும், கூடை செட் பண்ணி வச்சுருப்போம் வெளியவே. இந்த ஸ்டெப்ஸுக்கு அடியில் வச்சுருப்போம். அதில் நீட்டாகவே 2-3 கோழிங்க போயிட்டு முட்டை போட்டு வச்சுட்டு வந்துடுங்க. இன்றைக்கி இதோ 2 கூடையிலையுமே முட்டை போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ முட்டை போட்டு வச்சுருக்குறாங்கன்ட்டு. முட்டைங்களை எடுத்துக்கலாங்க. முட்டைங்களை எடுத்து வச்சுட்டு அப்படியே கோழிங்களுக்கு தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சுட்டு முட்டையை காட்டுறேங்க. இதோ இதாங்க இன்றைக்கி நமக்கு கிடச்ச முட்டை, இவ்வளோ தான். அப்படியே கடைக்கு கொடுத்துட வேண்டியதாங்க. நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த கோழிங்க குட்டியாக இருக்கும்போது இருந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இதுதான் ஆக்சுவலாக நாங்கள் 4 கோழிங்களை தனித்தனியாக அடை வச்சுருந்தோம். 1 வீக் கேப் அந்த மாதிரி வச்சுருந்தோம். ஒரு கோழிக்கு 9 முட்டை அப்படி வச்சோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பொரிஞ்ச கோழி குஞ்சுங்க. இவங்களை எடுத்து வெளியே விட்டுட்டோங்க. விட்டுட்டு அடுத்து 3 கோழிங்க 2 நாள் 3 நாள் கேப்பில் ஒன்று ஒன்றா பொரிய ஆரம்பிச்சிட்டாங்க. 4 கோழிக்கு பொரித்த குஞ்சுங்களை தான் இப்போ 2 தாய்க்கோழி கூடவே நாங்கள் விட்டுருக்குறோம். இன்னொரு கோழி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கருப்பு கோழிங்க. இது வந்து பொரிய வச்ச இடத்துலையே அங்கே உள்ளே இருக்கும்போது எடுத்த வீடியோ. எவ்வளோ குஞ்சுங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக ஃபஸ்ட்டு டே எடுத்ததுங்க. இது எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த குட்டியாக இருக்கிற கோழி குஞ்சுங்க தான் இப்போ வளர்ந்து அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறவங்க. சரியா, இது அன்றைக்கே நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஆனால் என் வீடியோ எதில் ஆட் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இன்றைக்கி இதை ஆட் பண்ணி காட்டலான்னு நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட ஈவினிங் ரொட்டீன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட சேனல் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.